பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல். ஆஃப்டர் அ லாங் டைம், ஆஃப்டர் 1 மந்த் வந்து இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம். கிறிஸ்மஸ் சீசன் எல்லாம் இருந்ததுனால பண்ண முடியல. பட் ஸ்டில் இந்த வாரத்தில் வந்து ஐ திங்க் பை காட்ஸ் கிரேஸ் வந்து எல்லா வீக்கும் வீடியோ போடலான்ட்டு சொல்லி நான் நினைக்கிறேன். முன்பாக நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அப்பா ஸ்தோத்திரம். இத்தனை நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் தயவினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். நம்ம இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஐ திங்க் 17 எபிசோட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சீரீஸ் 18க்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு முன்பாக இதே யூடியூப் சேனல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது 2 to 3 இயர்ஸ்க்குள்ள யாராவது கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிட்ஸுக்கு சின்ன எளிய முறையில் சின்ன சின்ன காரியங்கள் வீடியோவாக போட்டிருக்கிறோம் அவங்க படிச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த வீடியோஸை கூட நீங்கள் பார்த்து உங்கள் கிட்ஸுக்கு அந்த வீடியோஸை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். தொடர்ந்து இந்த பேரபிள்ஸில் நீங்கள் வேறு ஏதாவது பேரபிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட்குள்ளே இருக்கும். பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் பிளேலிஸ்டில். அது போக இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் அந்தந்த பிளேலிஸ்ட் உள்ளே வரும். ஸோ உங்களை பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் உள்ள போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறதான இந்த உவமை அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபோட்டோவில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முதலாளி இருக்கிறாரு. அவங்களுக்கு பின்பாக சில தொழிலாளிகள் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உவமை எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேத்யூ சாப்டர் 20 verses 1 to 16. ஸோ இந்த உவமை என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு திராட்சை தோட்டக்காரர் இருக்கிறாரு. அந்த திராட்சை தோட்டக்காரர் தன்னுடைய நிலத்துல வேலை செய்ய வந்து ஆட்களை வந்து நியமிக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2வது வசனத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது 1வது வசனத்துல இருந்தே பார்த்திடலாம். அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் பேசி கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்படி. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, 6ஆம் மணி நேரம் 9ஆம் மணி நேரம் அந்த டைம்லயும் போய் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அதே போல ரோட்ல இருந்து சில ஆட்களை வந்து பிடிச்சு கொண்டு இருந்து நீங்களும் போய் என்ன செய்யுங்க, வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 11ஆம் மணி வேளையிலும் அதே மாதிரி அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க, காலையில அதிகாலையில போய் வேலை செய்ய வந்து ஆட்களை பிடித்து நியமித்து அவங்களுக்கு என்ன பேசினாரு, உங்களுக்கு கூலி வந்து 1 பணம் வந்து கூலி பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஊமையில நம்ம அப்படியே நம்ம வாசித்து வந்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, பின்னாடி வர வர இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த ஓமையை வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? அதுக்கப்புறம் 16வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது,
இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த உவமையில என்ன குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கடைசி நிமிஷத்துல கடைசி நிமிஷத்துல வந்த அந்த மனுஷனுக்கு கூட இந்த எஜமான் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, சரி கடைசி நிமிஷத்துல தானப்பா நீ வந்த. உனக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 மணி நேரத்துக்கு நம்ம இந்திய பணப்படி ஒரு ரூ. 50 ரூ. 100 அப்படின்னு சொல்லி வைத்துக்கலாம். இல்ல ஸ்ரீலங்கா பணப்படி ரூ. 50 ரூ. 100 வச்சுக்கலாம். இல்ல டாலர்ஸ் கணக்குல வச்சோம் அப்படின்னு சொன்னா, 1 மணி நேரத்துக்கு $10 $20 அந்த மாரி நம்ம கணக்குல வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து காலையில இருந்து வேலை செய்தவங்க, அவங்களும் என்ன செய்றாங்க, அதே $10 தான் வாங்குறாங்க. அதே ரூ. 100 தான் வாங்குறாங்க. அ அது ஆனா கடைசி நிமிஷத்துல 11ஆம் மணி வேலை. அந்த 11ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது, வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீண்ட நேரம் கழித்து. ஸோ இதுல எக்ஸாக்ட்லி வந்து 11த் ஹவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம அதை வந்து இப்படியாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு நீண்ட நேரம் கழித்து, மறுபடியுமாக வந்து அந்த எஜமான் என்ன செய்றாரு, சும்மா ரோட்ல நிக்கிறவங்கள எல்லாரையும் புடிச்சு வேலை செய்றக்கு அனுப்புகிறாரு. அப்போ அந்த 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, பகல் முழுவதும் இங்க சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அப்போ அவங்கள நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த உவமையில பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி நிமிஷத்துல வந்த மனுஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதே கூலிய வந்து பெறுகிறாங்க. என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க 9வது வசனம் சொல்லுது. 11ஆம் மணி வேளையில் வேலையை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த உவமையில நெறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் நமக்கு சொல்லி தர்றார். நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பின்னாடி வந்த மனுஷனுக்கும் அதிகாலையில பார்த்த பொழுது பார்த்த பொழுது, அங்க என்ன அந்த மனுஷனுக்கு என்ன கூலி சொன்னாரோ, அந்த எஜமான், அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர், இல்ல அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன விலை பேசினாரோ, அதே விலைய வந்து கடைசி நிமிஷத்துல வந்த மனுஷனுக்கும் வந்து குடுக்குறாரு. அப்போ அந்த கடைசி நிமிஷம் வந்தவன் கூட அதே $10 1 மணி நேரத்துக்கு வாங்குறாரு. இல்ல 1 மணி நேரத்துக்கு ரூ. 50 ரூ. 100ன்னு வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரத்துக்கு ரூ. 100 வாங்குறாரு. ஆனா காலையில இருந்து வேலை செஞ்சவங்களும் என்ன செய்றாங்க? 1 மணி நேரத்துக்கு ரூ. 100 வச்சு வாங்குறாங்க. அப்போ அ என்ன செய்றாங்க? சாரி, இங்க வந்து நாள் ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க கூலி பேசுறாங்க. அப்போ காலையிலேருந்து வேலை செஞ்சவங்களுக்கும் அன்னைக்கு வந்து ஒரு ரூ. 100 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கடைசி நேரத்தில வந்தவங்களும் ரூ. 100 வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த உவமையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க ஆண்டவர் அ என்ன செய்றதில்ல, அவர் பட்சபாதம் பார்க்கிறதில்ல அப்படிங்கிறது இதுல முதலாவதாக தெரிகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், அ ஒவ்வொருத்தரையும் ஒரே மாதிரி அவர் கனம் பண்ணுகிறார். பாருங்க, ஆ ஆண்டவர் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டங்கள குடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அ ஆசீர்வாதங்கள குடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை கொடுக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். ஆனா, அவருடைய அன்புல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மாற்றமும் இல்லை. அதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு தெளிவா தெரியுது. பாருங்க, பகல்ல இருந்து வந்தவனும் அதே பைசா தான் வாங்குறாங்க. ஆதி விசுவாசி நான் வந்து ஒரு 20, 30 வருஷமா வந்து நான் சபையில ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லுகிறவர்கள் மீது காட்டுகிறதான அதே அன்பு ஆண்டவர் கடைசி நிமிஷத்துல ஒரு மனுஷன் வந்து அ அ ஒரு மனுஷனிடத்துல ஆண்டவர் காட்டுகிறது கூட பார்த்தீங்கன்னா, அந்த 20, 30 வருஷமான அந்த விசுவாசிகளிடத்துல என்ன அன்பு காட்டுகிறாரோ, அதே அன்ப ஆண்டவர் கடைசியா வந்த மனுஷனிடத்திலயும் காட்டுறார். பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் மேபி வந்து ஒரே ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல பிறந்திருக்கலாம்.
ஆனா அவங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து ஒரு 20, 30 வருஷமா ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்க, சேவிக்கிறாங்க. ஆ ஆண்டவர வந்து தொழுது கொள்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, அவங்களிடத்துல என்ன அன்பு காட்டுறாரோ, அதே அன்பை அதே குடும்பத்துல இன்னொரு நபர் வந்து ஒரு 20, 30 வருஷமாயும் ஆண்டவரையே ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவருக்கு பிரியமான வழியில நடக்கல. ஆனா, ஒரு 20, 30 வருஷம் கழிச்சு, இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த 20, 30 வருஷமா ஆண்டவருடைய வழிகளில நடந்த அந்த ஜனங்களுக்கு என்ன அன்பை காட்டினாரோ, அதே அன்பை இந்த 20, 30 வருஷம் கழிச்சு ரட்சிக்கப்படுற அந்த மனுஷனுக்கு கூட ஆண்டவர் காட்டுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல தெளிவா அவர் என்ன பண்றார்? நமக்கு காட்டுகிறார். பாருங்க, மு முதல்ல வந்தவனுக்கும் அதே கூலி, கடைசியா வந்தவனுக்கும் அதே கூலி. இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த முன்னாடி வந்தவங்க என்ன நெனைக்கிறாங்க, ஓகே எனக்கு இன்னைக்கு நாளொன்றுக்கு ரூ. 100 பேசினாரு. அப்ப எனக்கு கடைசியா வந்தவனுக்கே ரூ. 100 குடுத்துருக்காரு. அப்போ வந்து எனக்கு வந்து மேபி ரூ. 200 குடுப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய எதிர்பார்ப்புல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து வேற ஒரு மாற்றம் உண்டாகிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சலசலப்பு உண்டாகுது. அப்ப நம்ம கூட சில நேரங்கள்ல என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எத்தனையோ வருஷமா நம்ம ஆண்டவரோட தான் இருக்கிறோம். ஆண்டவரோட வந்து நெருங்கி இருக்கிறோம், பழகிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஆண்டவர் விரும்புகிற வழியில நடக்கிறோம். நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா வேதம் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா, ஆ நம்ம நம்ம நம்மள வந்து ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாரோ, அதே போல இன்னொரு மனிதனையும் வந்து நம்ம ஆண்டவர் வந்து நேசிக்கும் பொழுது, நம்ம என்ன செய்யக்கூடாது? அதற்கு நம்ம எதிரிடையா இருக்கக்கூடாது என்பது இந்த இடத்துல நமக்கு புரிகிறது. பாருங்க, அ அவங்க வந்து இப்படி கேட்கறாங்க. அவங்க வந்து நெனச்சுக்கிறாங்க, தனக்கு வந்து அதிக கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே சேம் எக்ஸாம்பிள எடுத்துக்கலாம். அந்த 20, 30 வருஷமா ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு என்ன அன்பு காட்டுகிறாரோ, அதே அன்பை இந்த 20, 30 வருஷம் கழிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நபருக்கு ஆண்டவர் காட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 20, 30 வருஷமா அ அன்பு செய்தவர்கள் அவங்க என்ன நெனைப்பாங்க, "ஓ! ஆண்டவர் என் மேல வந்து ரொம்ப பிரியமா இருப்பாரு. ஏன்னா நான் வந்து ஓல்டு. நான் வந்து ஓல்டு பிலீவர்" அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கலாம். இப்ப ஆண்டவர் வந்து என்னை தான் வந்து அவன விட ரொம்ப நேசிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா, ஆண்டவர் என்ன செய்றதில்ல, பட்சபாதம் பார்க்கிறதில்ல. அவர் சிலுவையில பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவர் மரித்தார். ஒரே மாதிரி அவர் என்ன செய்தார்? ரத்தத்த சிந்தினார். அந்த ஒரே முறை ரத்தம் சிந்தினது மூலமாய், நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்கிறார்? நம்ம ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஸோ, ஆண்டவர் ஆண்டவருடைய அன்பு அது ஒரு பாரபட்சம் அற்றது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அதோடு கூட நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னா, அவரிடத்துல எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. சில நேரங்கள்ல வந்து நம்ம ஆண்டவரிடத்துல நல்லா அன்பு செய்திருக்கலாம். நல்லா ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்திருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? சில நேரங்களில வந்து சில காரியங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பார். ஆனா அதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அன்பு செய்யவில்லை என்று அர்த்தம் இல்ல. அதுல என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு காரியத்தை இப்ப பாருங்க யோபு வந்து யோபு நல்ல ஆண்டவரோடு பழகின மனிதன் தான். ஆனா அந்த யோபுவ பிசாசானவன் என்ன செய்தான்? சோதனை செய்ய தேவனிடத்துல போய் உத்தரவு கேட்கிறான். அப்ப தேவனும் என்ன செய்கிறார்? உத்தரவு கொடுக்கிறார். நம்பி உத்தரவு கொடுக்கிறார். அப்போ அங்க பார்த்தீங்கன்னா, வேற்றுமை இல்ல. பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவி கூட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? "அ நீங்க இன்னும் வந்து ஏன் இந்த தேவன் மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்க? அந்த தேவனே வந்து உங்க மேல வந்து அன்பு வைக்கவில்லையே!" அப்படிங்கிற மாரி ஒரு அர்த்தத்துல வந்து அவர் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க. ஆனா, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அன்புல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா, தேவனே வந்து சேலஞ்ச் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறார்? யோபுவ பிசாசினுடைய கையில ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிரிடையா இருக்குது அப்படின்னு சொன்னா கூட, அதுல தேவனுடைய அன்புல வேற்றுமை இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா, அதுல தேவனுடைய அன்புல
வேற்றுமை கிடையாது. அந்த அன்பு எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அன்பு. அது பட்சபாதமற்ற ஒரு அன்பு. பாருங்க, அந்த சிலுவையில கடைசி நிமிஷத்துல கூட அந்த கள்ளன் என்ன செய்றான்? இன்னொரு கள்ளன் வந்து அவன் வந்து ஆண்டவர மறுபடியும் அங்க அந்த சிலுவையில இருந்து கூட இழிவா பேசுறான். ஆனா, மற்ற கள்ளன் என்ன செய்றான்? உணர்வுள்ள இருதயத்தோடு அங்க என்ன செய்றான்? அ அ ஆண்டவரே என்னை வந்து நீங்க மன்னித்து என்னை பரலோகத்தில ஏற்றுக்கொள்ளுங்க. இல்ல என்னுடைய பாவங்கள வந்து மன்னித்து என்னையும் வந்து உங்க பிள்ளையா வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்க இம்மீடியட்டா வந்து அவருடைய அன்பு அங்க விளங்குகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது எல்லாவற்றை விட அவருடைய அன்புல எந்த ஒரு வேற்றுமையும் இல்ல அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவங்க என்ன செய்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியாம செய்றாங்க. அதனால இவங்களுக்கு என்ன செய்யுங்க? அ மன்னிங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இது எல்லாவற்றையும் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது, நமக்கு என்ன புரிகிறது? அவருடைய அன்புல எந்த ஒரு வேற்றுமையும் இல்ல. எந்த ஒரு பட்சபாதமும் இல்ல. சிலுவையில அறைந்தவர்களை வந்து, "ஆண்டவரே உங்கள தண்டீங்க. ஆண்டவரே நான் நான் உயிரோடு எழுந்த பிறகு பாருங்க, நான் உங்கள என்ன செய்றேன். இல்ல வந்து என்னோட நியாய தீர்ப்பு நாள்ல பாருங்க, நான் உங்கள என்ன செய்றேன்." இப்படியெல்லாம் ஆண்டவர் ஒண்ணும் செய்யல. ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லாரிடத்திலும் ஈவன் அவர் வந்து தன்னுடைய ஜீவன் நொறுக்கப்பட்ட தன்னுடைய சரீரம் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில கூட அவர் என்ன செய்கிறார்? யாரையும் ஒரே விதமாய் அன்பு செய்து, பட்சபாதமற்ற அன்பை காட்டி, அ வேற்றுமையற்ற அன்பை காட்டுகிறார். அ அ இப்போ இந்த உவமையில பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த தோட்டக்காரன் என்ன சொல்றாரு? இந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன சொல்றாரு? இவங்கலாம் வந்து பேசுறாங்க. இந்த திராட்சை தோட்டக்காரர்கிட்ட வேலை செய்தவங்க. பின்னாடி வந்தவங்களுக்கும் நீங்க அதே காசு குடுக்குறீங்க. நாங்க பகல் உஷ்ணத்த எல்லாம் வந்து சகித்தோம். பகல்ல வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தா கூட நாங்க வந்து அவ்ளோ வேலை செஞ்சிருக்கோம். ஆனா எங்களுக்கும் அதே மாதிரி நீங்க வச்சுட்டீங்களே! அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அங்க அ அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன சொல்றாரு, அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, "சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம்." அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ பாருங்க, அநேக நேரத்துல வந்து நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்றார்? ஆண்டவர் இவங்கள தான் வந்து அதிகமா நேசிக்கிறார் போல, நம்மள நேசிக்கல போல அப்படின்னு சொல்லி ஆம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அ நான் வந்து என்ன செய்யல, என்னுடைய அன்புல குறைந்து போகவே இல்ல. நான் யாரிடத்திலும் அநியாயம் செய்யவே இல்ல. என்னுடைய அன்பு எல்லாரிடத்திலும் அது வேற்றுமையற்றதாயும், பட்சபாதமற்றதாயும் தான் இருக்கிறது. அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறார்? தெளிவா நமக்கு இதுல விளக்கி காட்டுறார். அப்போ பாருங்க, அங்க என்ன சொல்றாரு அந்த மனுஷன், "உனக்கு நான் வந்து சொன்னபடி நான் என்ன பண்ணிட்டேன்? உன்னுடைய கூலிய நான் குடுத்தேன். உன்கிட்ட இப்படி பேசினேன். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சேன்னா, இவ்வளோ காசுன்னு பேசினேன். உனக்கு அந்த கூலிய நான் குடுத்துட்டேன். இல்ல நான் எந்த ஒரு அநியாயமும் செய்யல." அப்போ ஆண்டவரும் நம்மை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்போ அவருடைய அன்புல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் தன்னுடைய இஷ்டத்தின்படியாக சிலர் வந்து சிலரை வந்து ஆண்டவர் என்ன செய்றாரு? மெதுவா நடத்துறார். சிலர வந்து கொஞ்சம் கஷ்டத்தின் பாதையில நடத்துறார். சிலர வந்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் அ சில ஒரு ஊழியக்காரர் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, எங்க போனாலும் வந்து அ நான் வந்து அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஆனா, என் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அடி வாங்குவாங்க. இல்ல அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துல போவாங்க. ஆனா, எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமுமே வராது. நான் ஆண்டவரிடத்துல நெறைய வாட்டி கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இதனால வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம வந்து ஓ! ஆண்டவர் வந்து இவர் மேல தான் வந்து ரொம்ப அன்பா இருக்கார் போல அப்படின்னு சொல்லி அவங்க மேல வந்து நம்ம பொறாமை காட்டவும் முடியாது. இல்ல ஆண்டவர் மேல நம்ம கோபம் காட்டவும் முடியாது. ஏன்னா, அது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்துகிறதான அது வழி. அப்போ இதுல பாருங்க, "என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணா இருக்கலாமா?
பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பாருங்க, இந்த ரோமர் 9:21 கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு? குயவன் கையில உள்ள களிமண் போல நம்ம இருக்கிறப்போ அவர் நம்ம உபயோகப்படுத்துவதும் நம்மை கனவானாய் மாற்றுவதும் அவருடைய கையில இருக்கு. சோ ஆண்டவர் செய்ய நினைத்ததை அவர் ஒவ்வொரு விதமாய் செய்வார். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் கடைசியில அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு எப்பொழுதுமே அது பட்சபாதம் இல்லாததும் வேற்றுமை இல்லாததுமா இருக்க, சில சில நேரங்களில என்னவாகுமா, பிந்தினோர் கூட முந்தினோராய் மாறிடுவாங்க, முந்தினோர் பிந்தினோராய் மாறி விடுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு உவமை சொன்னேன். ஒரே குடும்பத்துல 20, 30 வருஷமா ஒருத்தங்க தேடி இருப்பாங்க. ஆனா கடைசியா ஒரு மனுஷன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆண்டவரை ஏற்றிருப்பார். ஆனா ஆண்டவர் அதே அன்பை அவரிடத்திலயும் காட்டுவார் இல்லையா? அப்போ இதே போல அந்த அன்பை சிலர் லேட்டா ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களைப் போலவே சீக்கிரமா சாரி மற்றவங்கள் கிட்ட ஆண்டவர் எப்படி அன்பு காட்டுறாரோ அந்த அன்பை அப்படியே ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாங்க. சிலர் என்ன செய்யறாங்க, முன்னாடியே பெற்றுக்கொள்றாங்க. சோ அதுதான் இந்த இடத்துல பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ இந்த இந்த வசனத்தின் படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எப்பொழுதுமே முந்தினோராய் காணப்பட வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துல நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். சோ ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவருடைய அன்புல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சோ ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னும் ஆண்டவருடைய அன்பை நம்ம பெறாமல் நம்ம பிந்தினோராய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம முந்தினோராய் மாறிக்கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படலாம். அவருடைய அன்பை நம்ம பிரயாசப்பட்டு நம்ம முந்தினோராய் மாறும் பொழுது நம்ம என்ன செய்யப்படுவோம், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்துல காணப்படுவோம். பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நிறைய பேருக்கு இன்விடேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிலர் தான் கல்யாணத்துக்கு வருவாங்க இல்லையா? சோ அதே போல ஆண்டவர் என்ன செய்தார், அவர் தம்முடைய அன்பை எல்லாருக்கும் அவர் என்ன படுத்திட்டார், வெளிப்படுத்தி விட்டார். ஆனா அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு எல்லாரையும் அழைக்கிறார். ஆனா சிலர் நம்ம தாமதிக்கிறோம். ஆனா நம்ம தாமதிக்காம நம்ம என்ன செய்யணும், அவருடைய அன்பை நம்ம ருசி பார்ப்பதற்கு நம்முடைய காலங்கள் முடிவதற்குள்ளாக அவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்புல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாக உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே யாராகலும் வியாதியோடு கஷ்டத்தோடு இந்த வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், அவங்களுக்கு பூர்ண ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல ஒரு சுகம், ஆண்டவரே தேவனே ஆரோக்கியம், அப்பா கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பரை சுரட்சகம் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். Until then, bye.